அந்த வீட்டோட ஓனர் அனிதா. அந்த வீட்ல குணால் அப்படிங்கிற பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அனிதா என்ன பட்டாங்கன்னா குணாலை கூப்பிட்டு என்னோட முழங்கால் ரெண்டுமே ரொம்பவே வலியா இருக்கு. நே மசால் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த வீட்டோட எஜமானியா அனிதா இருக்கிறதுனால அவங்க கேட்டதுக்கு முடியாதுன்னு குணாலால சொல்ல முடியல. எப்படியுமே இதுக்கும் அவங்க தனியாக பணம் கொடுப்பாங்க. அதனால அவனும் சரின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா அனிதாவோட கால்களை நல்லா மசால் செய்யவும் ஆரம்பிக்கிறான். இதனால அனிதாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் கிடைக்குது. ஒரு நாள் ஈவினிங் அனிதா அவனை கூப்பிட்டு குணால் என்னோட உடம்பு முழுக்க ரொம்பவே வலியா இருக்கு. அதனால நீ என்னோட உடலுக்கு மசால் செஞ்சு விடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நே மசால் பண்ணுடா, நான் உனக்கு அதுக்கு பதிலா தரேன்னு சொல்லியும் சொல்தாங்க. அப்போ குணாலுக்கு பணம் ரொம்பவே தேவைப்பட்டதுனால அவனால மறுக்கவே முடியல. ஆனா அவன் அனிதாவோட ரூமுக்கு போயிட்டு மசால் செய்ய போனப்போ அனிதா சில செயல்களை செய்றாங்க. இதனால அங்க சூழ்நிலையே மாறுது. குணால் இல்லைங்கனா இருந்ததுனால அந்த சூழ்நிலையில அவனால தன்னை தடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு அனிதாவோட ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை உள்ளா கேளுங்க. ஒசூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துலதான் குணாலோட குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே வறுமையோட பிணியில சிக்கிட்டு இருக்கு. குணாலோட அம்மா ஒரு பணிப்பெண்ண வேலை பார்க்கறாங்க. அவங்க தன்னுடைய எஜமானியானோ அனிதா வீட்ல சமையல் வேலை செய்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. குணாலோட அப்பா ஒரு சின்ன கடையில கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. குணால் வேலை தேடி அங்கே இங்கேயே அழைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எந்த வேலையுமே சரியாவே அமையல. இதுக்குடையில ஒரு நாள் குணாலோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமாகுது. காய்ச்சல் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்களால எழும்பி அவங்களுக்கான வேலையவே செய்ய முடியல. இதனால அவங்க அனிதா வீட்டுக்கும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அடுத்த நான் அனிதா கிட்ட இருந்து கால் வருது. அதுல குணாலோட அம்மா கிட்ட பேசின அவங்க ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்கறாங்க. அதுக்கு அவங்களும் தன்னோட உடல்நிலை பத்தின விஷயமா தன்னோட எஜமானி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட அனிதா சரி நான் வேற யாரையாவது வேலைக்கு வச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட குணாலோட அம்மா பயந்து போயிட்டு உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க, எனக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கிறது ரொம்பவே கட்டமா, அந்த மாதிரி பண்ணிராதீங்க, கொஞ்ச நாட்கள்லயே எனக்கு சரியாயிரும், நான் சீக்கிரமா ஒருத்தரை உங்களோட வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனிதா கிட்ட கெஞ்சுறாங்க. இதை கேட்ட அனிதாவும் கொஞ்சம் இறக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா குணாலோட அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மகனையே சில நாட்கள் அனிதா மேடம் வீட்ல வேலை செய்ய முடியுமா, இல்லன்னா நம்மளோட துன்பம் இன்னவுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ குணாலும் வீட்ல சும்மாதான் இருக்கான். அதனால அவன் தன்னோட அம்மா கிட்ட சரி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி சொல்றான். இதுக்கப்புறமா குணால் அனிதாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அனிதா அவனை உள்ள கூப்பிட்டு வேலை பத்தின எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. உனக்கு துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீட்டை சுத்த செய்ய எல்லா விஷயமும் தெரியுமா? இதுக்கு குணால் மெதுவா ஆமா எல்லாமே தெரியும்னு சொல்லி சொல்தான். குணால் இப்போ அனிதாவோட வீட்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல போனா அவனுக்கு வீட்டு வேலை செஞ்சு அதிகமா அனுபவமே இல்லை. ஆனா அவனுக்கும் பணம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லவும் ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல கொஞ்சம் கட்டமாதான் இருந்துச்சு. ஆனா போக போக வேலை எல்லாமே பழகிருச்சு. ஒரு நான் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா அனிதா அவன்கிட்ட கேட்டாங்க. குணால் ஒன்னு சொல்லு, உனக்கு சமைக்க தெரியுமா? இதுக்கு குணால் கொஞ்சம் தயக்கத்தோடையே எஜமானி எனக்கு சமைக்கிறதுல அதிக அனுபவம் இல்லை, தோசை சட்னி போன்ற விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை கேட்டதும் அனிதாவோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. நானே எவ்வளவு நாள்தான் சமைக்கிறது குணால் அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க. இதுக்கு குணால் விரைவா நானே கத்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசுறேன், இல்ல அப்படின்னா வேற யாருக்கிட்டையாவது சமையல் கத்திருக்கிறதுக்கான வழியையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான். இதுக்கப்புறமா தன்னோட அம்மாவான லலிதாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கு லலிதா என்ன சொல்றாங்கன்னா, மகனே நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம தெருவுல இருக்க நிர்மலா நல்லாவே சமைப்பா, அவளை சமைக்கிறதுக்காக மட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன், நீ அந்த வீட்ல இருக்க மத்த வேலையத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு நிர்மலா வராங்க. அதனால இப்போ குணாலுக்கு வீட்ல இருக்க எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சான். நிர்மலா சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. குணால் காலையிலேயே சீக்கிரமா அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு திரும்புவான். ஏன்னா அவன் நான் முழுக்க அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா நிர்மலா காலையில இன் மணிக்குத்தான் வருவா. இதுக்கப்புறமா காலை உணவையும் மத்தியான உணவையும் சமைச்சு
வச்சுட்டு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு போயிருவா. நிர்மலாவும் குணாலும் ஏற்கனவே ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான். நிர்மலா பாக்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியாவும் பாக்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்தாங்க. இதனால குணாலுக்கு அவங்களோட துணை ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிர்மலா சமைக்கிறப்போ அவளுக்கு சின்ன சின்ன வேலைகளை உதவிகளை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிச்சான். அவங்க கூட ரொம்பவே மகிழ்ச்சியா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பான். நிர்மலா பக்கத்துல இருக்கறது குணாலுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிர்மலா அனிதா வீட்ல இருக்கற வரைக்கும் குணால் அவளையே சுத்திட்டு வருவான். ஒரு நாள் குணால் வழக்கம் போல அனிதாவோட வீட்டு வேலைகளுக்கு போனான். நிர்மலாவும் வந்திருந்தா. ஆனா அன்னைக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அவ ரொம்பவே சீக்கிரமா சமைச்சிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமா குணால் பாத்திரங்களையும் மத்த வேலைகளையும் முடிச்சான். குணால் தன்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அனிதா குணால கூப்பிட்டு, குணால், இன்னைக்கு எனக்கு முழங்கால் எல்லாம் ரொம்பவே வலியா இருக்கு, கொஞ்சம் மசால் செஞ்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட குணால் கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறான். ஆனா அனிதாவுக்கு சேவை செய்றது அவனோட வேலை. அதிலிருந்துதான் அவனுக்கு வருமானமும் கிடைக்குது. அதனால அவன் தன்னோட குரலை சரி செஞ்சுக்கிட்டு, சரி எஜமானி அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா மசால் பண்றதுக்காக கிச்சனுக்கு போயிட்டு ஆயில் பாட்டில எடுத்துட்டு வந்து அனிதாவோட பக்கத்துல குணால் உட்காருளான். அந்த டைம்ல அனிதா சேலை கட்டி இருந்ததுனால முழங்கால் வரைக்கும் மசால் பண்றதுக்காக தன்னோட சேலையை கொஞ்சம் மேல தூக்கி அவங்க காட்டுறாங்க. இதுக்கப்புறமா குணால் தன்னோட உள்ளங்கையில கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அவங்களோட முழங்கால தேய்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் மெதுவா மசால் செய்யவும் ஆரம்பிக்கிறான். குணால அவங்களோட கால்ல மசால் பண்ணும் போது அனிதா ரொம்பவே ரியாயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வழி எல்லாம் நே மசால் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அனிதாவோட முகத்துல ஒரு நிம்மதியும் தெரியுது. ஒருவேளை அவளோட வலி உண்மையிலேயே குறைஞ்சிருக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அனிதா, போதும் குணால், இப்ப சரியாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா குணால் என்ன பாட்டில திரும்பவும் வச்சிட்டு மத்த ரூமுக்கு போயிட்டு உட்காருறான். மாலை 1 மணி ஆகுது. அதனால அவன் திரும்பவும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு மத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அனிதாவுக்கு இரவு உணவு கொடுக்கிறான். இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அனிதா திரும்பவும் குணால கூப்பிட்டு, என்ன கொண்டு வந்து என்னோட கால்களை மசால் செய். மதியானம் செஞ்சது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருந்துச்சு. அப்போ குணாலுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா எஜமானியோட பேச்சை மறுக்கிறதுக்கு அவனால முடியல. அதனால குணால் திரும்பவும் அனிதாவோட ரூமுக்கு போறான். அப்போ அனிதா கட்டில்ல உட்கார்ந்துருக்காங்க. தலையணைய முதுகுல வச்சுக்கிட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க லேசா சிரிச்சுக்கிட்டே, குணால், இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா குணால் முதல்ல லைட்டா ஆஃப் பண்ணிட்டு, அது ரொம்பவே பிரகாசமா இருக்கு, கண்ணுல கூசுது அப்படின்னு அனிதா சொல்றாங்க. இதை கேட்டு குணால் எழும்பி லைட்டா ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் அவங்களோட பக்கத்துல வந்து உட்காருறான். உள்ளங்கையில எண்ணெயை எடுத்துக்கிட்டு அவங்களோட முழங்கால மெதுவா மசால் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அனிதா, குணால், உன் கைகள்ல உண்மையிலேயே ஏதோ ஒரு மாயாஜால இருக்கு, தினமும் உன்னால எனக்கு மசால் செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. ஆனால் குணால் அதை அமைதியா தன்னோட வேலைன்னு செஞ்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அனிதா மத்த காலையும் மசால் செய்ய சொல்றாங்க. அதனால குணால் அவங்க மத்த காலையும் எண்ணெய் தடவி மெதுவா மசால் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அனிதாவோட செயலை அவங்கள முழங்கால் வரைக்கும் மேலே இருக்கு. ரூம்ல விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்ததாலும் குணாலுக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ அனிதா தன்னோட சேலையை இன்னும் மேல இழுக்குறாங்க. அப்போ குணாலோட கவனம் அவங்களோட உடலை நோக்கி போகுது. அப்போ அவனுக்கும் அனிதாவுக்கும் இந்த நடத்தை சுத்தமா பிடிக்கல. ஆனா அவனால எதுவுமே பேச முடியல. இப்ப மசால் செய்யறப்போ அனிதாவோட வாயில இருந்து விசித்திரமான ஒலிகள் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த குணால் அவனோட மசாத் ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிட்டு, எஜமானி, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அதுக்கு அனிதா அவனை பார்த்து ஒரு விசித்திரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குணால், சரி எஜமானி, நான் இப்ப கிளம்புறேன். இவ்வளவு சொல்லிட்டு அவன் வேகமா எழும்பி அங்க இருந்து போயிட்டான். வீட்டுக்கு போனது குணால் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம் அங்க அவங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அமைதியா இருக்கவும் முடிவு பண்ணான். அடுத்த நாள் அவன் திரும்பவும் அனிதாவோட வீட்டுக்கு வேலைக்கு போறான். அப்போ நிர்மலாவும் அங்க இருக்கா. அவ சமையலறையில சமைச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அனிதா தன்னோட ரூம்ல இருந்ததுனால குணால் நிர்மலா கிட்ட போயிட்டு, நிர்மலா, நான் உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும்னு சொல்லான். இதை கேட்டதும்
நிர்மலா லேசா சிரிச்சுக்கிட்டே சொல்லு குணால் என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்கறாங்க. இதுக்கு குணால் கொஞ்சம் தயங்கி தனக்குதானே முணுமுணுக்கவும் ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்லதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நிர்மலா நட்போட குணால் நீ என்னோட பிரெனர் தானே அதனால வெளிப்படையா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட குணாலுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுது. அதனால அவன் நிர்மலா கிட்ட அனிதாவோட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்தான். மசாஜ், அவளது உடல் மொழி மற்றும் விசித்திரமான ஒலிகள். நிர்மலாவும் அவன் பேச்சை கவனமா கேட்டுட்டு குணால் நீ தவறா நினைக்காத. எதமானி நல்லவங்க, அவங்களோட குணமும் சரியாகத்தான் இருக்கும். அவங்க வயசுல பெரியவங்க, ஒருவேளை வழி காரணமாதான் உன்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம். அதனால நீ எந்த தவறான எண்ணத்தையும் உன்னோட மனசுல கொண்டு வரவேணாம். அப்போ நிர்மலாவோட வார்த்தைகள் குணால தொட ஆரம்பிச்சச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிர்மலா சமைச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிட்டா. ஆனா குணால் அங்கேயே தங்கிட்டான். அவன் அனிதாவுக்கு உணவு பரிமாறுறான். பாத்திரங்களை கழுவிட்டு கொஞ்சம் நிம்மதியா உட்காருறான். மத்தியானம் மணி ஆகுது. அப்போ அனிதா திரும்பவும் கூப்பிட்டு குணால் இங்க வா, நேத்து நீ ரொம்பவே நல்லா மசால் பண்ண அதே மாதிரி இன்னைக்கும் என்னோட கால்கள் ரொம்பவே வலிக்குது. அப்போ குணாலோட மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. கால்கள் இவ்வளவு வலிக்குதுன்னா ஏன் மருத்துவர்கிட்ட காட்டக்கூடாது? ஆனா அப்போ இந்த விஷயத்தை சொல்றது அவனுக்கு சரியா தோணல. ஏன்னா மறுக்கிறது வேலையை இழக்குறத குறிக்கும். அவளோட வீட்டோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்ததுனால அவனால அப்படி ஒரு ஆபத்தை எடுக்க முடியல. அதனால அவன் என்னன பாட்டில எடுத்துட்டு வந்து திரும்பவும் அனிதாவோட கால்களை மசால் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ அனிதா தன்னோட சேலையை கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிறாங்க. அதனால குணாலோட கவனம் திரும்பாதவாறு அவனோட உடலை நோக்கி போகுது. அனிதாவோட உடல் மொழி அப்போதும் அதே மாதிரி இருந்துச்சு. அவை மெதுவா சிரிச்சுகிட்டே சில சமயத்துல விசித்திரமான ஒலிகளையும் எழுப்புறாங்க. இதனால குணாலுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. மசால் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அனிதா குணால தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு அவங்களோட ஹேதர் பேக்ல இருந்து ஒரு ₹6 எடுத்து கொடுக்குறாங்க. இந்தா உன்னோட பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உன்னால ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். நீ எனக்கு எவ்வளவு நிம்மதியே கொடுத்துருக்கன்னு தெரியுமா? அதுக்கு பதிலா இந்த பணம் ஒன்னும் பெருசு இல்ல, வச்சுக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கு குணால் ரொம்பவே பணிவோட இல்ல, உங்க வீட்ல வேலை செய்யறது என்னோட கடமை, அதைத்தான் நான் செஞ்சேன். இதுக்காக நீங்க தனியா பணம் எல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி குணால் சொன்னதை கேட்டு அனிதாவோட முகத்துல சிரிச்சுக்கிட்டே விடாப்பிடியா அந்த பணத்தை குணாலோட கையில கொடுக்கறாங்க. அப்ப வீட்டோட நிதி நெருக்கடி காரணமா குணால் அந்த பணத்தையே எடுத்துக்கிறான். இதுக்கப்புறமா அனிதா இப்போ தினமும் குணால வச்சுக்கிட்டு மசால் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் குணாலுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. குணாலை விட அனிதாவோட வயசு அதிகமாதான் இருக்கும். அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படிங்கறதுனால அவங்க உடுத்தி இருக்கக்கூடிய உடையாகட்டும் அவங்களோட அழகாகட்டும் இன்னுமுமே அதிகமாதான் இருக்கும். அவங்களை பார்க்கறதுக்கு அழகாவும் கம்பீரமாவும் கவர்ச்சியாவும் எப்பயுமே இருப்பாங்க. நான் குணால் வழக்கம் போல அனிதாவோட வீட்டுக்கு வேலைக்கு போறான். ஆனா அன்னைக்கு அனிதா குணாலை கால் மசால் செய்யறதுக்காக கூப்பிடவே இல்லை. இதனால குணாலுக்கு ரொம்பவே நிம்மதி ஏற்படுது. இதுக்கப்புறமா ஒருவேளை இப்போ இந்த வேலையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு குணால் நினைச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட சந்தோஷமான இந்த விஷயத்தை பத்தி நிர்மலா கிட்டையும் சொல்றான். அதுக்கு நிர்மலா சிரிச்சுகிட்டே நல்லதுதான், ஒருவேளை இப்போ அவங்களுக்கு கால்வலி சரியாக இருக்கும், அதனாலதான் உன்ன அவங்க கூப்பிடல. அப்பவும் குணாலுக்கு நிர்மலாவோட வார்த்தைகள் சரியாகவே பட்டுச்சு. இதுக்கப்புறம் நிர்மலா தன்னோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிர்மலா போனதுக்கு அப்புறமா அனிதாவுக்கு குணால் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா குணால் கிட்ட கேக்கறாங்க. அதனால குணால் அவங்களுக்காக டீ தயாரிச்சுட்டு வந்து அவங்களோட ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ அனிதா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட உடம்பு முழுக்க வலியா இருக்கு, அதனால என்னோட முழு உடம்பையும் மசாஜ் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட குணால் திகைச்சே போறான். இப்ப உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியவே இல்லை. அப்ப அனிதா, இன்னும் இன்னைக்கு நைட்ட நீ இங்கேயே தங்கிரு, நான் சொல்றேன், நீ 3 நாட்கள் என் வீட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குணாலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். இதுக்கு அடுத்ததா அனிதா என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னோட வீட்ல இன்னைக்கு நைட் தங்கிரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 நாட்களுக்கு நீ என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே குணாலோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்க பையன் 3 நாளைக்கு என்னோட வீட்ல தான் இருப்பான். எனக்கு உடல்நிலை காரணமா சரியில்லை, எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, இந்த 3 நாட்களுக்கான பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இதுக்கு குணாலோட அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டோட நிலைமை அப்படி இருக்கு.
அதிக பணத்தை பத்தி கேட்டதும் அவங்களால மறுக்கவே முடியல. போன வச்சதுக்கு அப்புறமா அனிதா குணால் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார் குணால், இந்த 3 நாட்கள் நீ என்னோட வீட்ல இருக்கிறதுக்காக நான் உனக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க. 10,000 அப்படிங்கறத கேட்டதுமே குணால் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இவ்வளவு பணத்துக்காக நிச்சயமா ஒரு சிறப்பான வேலை இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஈவினிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட் மணி ஆகுது. அனிதா அவன்கிட்ட என்ன வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு குணாலோட மனசுல கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நைட் மணி வரைக்கும் அவன் வெளியில ரூம்ல திவிதான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அனிதா அவனை கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம குணால் டிவிய பண்ணி வச்சிட்டு அவங்களோட ரூமுக்கு போறான். அனிதா குணால் கிட்ட, நான் உன்ன 3 நாள் இங்க தங்கு வச்சிருக்கிறது. ஏன்னா என்னோட முழு உடம்பையும் நே மசால் செய்யணும். எனக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. உன்னோட கைகள்ல மாயாஜாலம் இருக்கு. நே ரொம்பவே நல்லா மசால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பேச்சை கேட்ட குணாலும் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அதனால தன்னோட வீட்டோட வறுமை பணத்தேவை காரணமா அவனாலையும் இந்த விஷயத்தை மறுக்கவே முடியல. இதுக்கப்புறமா அனிதா அவன்கிட்ட எண்ணெய் பாட்டில கொண்டு வர சொல்றாங்க. குணாலும் கிச்சனுக்கு போயிட்டு எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வரான். குணால் கிச்சன்ல இருந்து மசால் பண்றதுக்காக எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அனிதா தன்னோட அலமாரியை காட்டி, அந்த அலமாரியை திறந்து ஒரு சிறிய பாட்டில் இருக்கும், அதை எடுன்னு சொல்றாங்க. குணாலும் அந்த அலமாரியை திறந்தப்போ அதுல ஒரு சின்ன பாட்டில் இருக்கு. அதுல ஏதோ ஒரு எண்ணெயே பண்ணி இருந்த மாதிரி இருக்கு. அதை எடுத்ததும் அனிதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டில்ல இருக்க எண்ணெயே இந்த ரூம் உல்லாஸ்பரட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த அறையில ஒரு விசித்திரமான நறுமணம் வருது. அந்த எண்ணெய் வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு. அறையும் புத்துணர்ச்சியோட இருக்கு. இதுக்கப்புறமா அனிதா குணால் கிட்ட இன்னொரு எண்ணெய் பாட்டில கொடுத்து, இப்போனே மசால் செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா மசால் பண்றதுக்காக கட்டில்ல அனிதா குப்புறப்படுக்குறாங்க. இதை பார்த்ததும் குணாலோட சிந்தனை வேற மாதிரி போகுது. இதெல்லாம் என்ன? இந்த எண்ணெயை தெளிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அப்போ அனிதா, குணால் இப்ப தொடங்கு அப்படின்னு சொல்றாங்க. குணாலும் மெதுவா அவங்களோட கால்களை மசால் செய்ய ஆரம்பிக்கிறான். குணால் ரொம்பவே அசௌகரியமா உணர ஆரம்பிக்கிறான். ஆனா குணாலால எதுவுமே செய்ய முடியல. அதனால அவன் மசாஜ் செய்யறதுல ஈடுபடுறான். மசாஜ் செஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ அவன் களைச்சு போயிருக்கான். ஏன்னா வியர்வையில நனைஞ்சிருந்தான். ஆனா அனிதாவோட சுவாசம் ரொம்பவே வேகமா இருந்துச்சு. கடைசியா அனிதா, போதும் குணால், இப்ப நீ போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் குணால் ஒரு முறை அவங்களை பார்க்கிறான். அப்போ அனிதாவோட கண்கள்ல ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க அவனை பார்த்து உதடுகளை ஆனா தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டயே சொல்லிராத. இதுக்கு நிர்மலா சரின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் குணால அமைதிப்படுத்தி சூடா ஒரு டீ தயாரிச்சு கொடுக்குறாங்க. நிர்மலாவோட பேசினதுக்கு அப்புறமா குணாலுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. குணால் தன்னோட வீட்டுக்கு போறான். அடுத்த நாள் குணாலோட அம்மா கோவம் இன்னும் அதிகமாகுது. அவங்க நானே அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு பேச முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அனிதா வீட்டுக்கு போயிட்டு கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் என்னோட மகன் கிட்ட இப்படி செஞ்சன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ குணாலோட அம்மாவோட முகமும் குரலும் கடுமையா இருக்குது. அப்போ அனிதா சோகமான முகத்தோட, நான் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேன். பல வருஷமா நான் தனியா இருக்கேன். அதனாலதான் என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. இது கூடவே தான் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு குணாலோட அம்மா கிட்ட கை கூப்பி மன்னிப்பும் கேட்கறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, அதை நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்போ குணாலோட அம்மா அவங்க வருத்தத்தை கண்டு இன்னுமுமே எதுவுமே சொல்ல முடியாம அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்த நான் அனிதா நிர்மலாவுக்கு போன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. நிர்மலா தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நீ குணாலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் போன் பண்ணி இங்க வர சொல்லு. ஏன்னா நான் சொன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நிர்மலாவும் குணாலுக்கு போன் பண்ணி, நீயும் உன்னோட அம்மாவும் அனிதா மேடம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அனிதா அவங்க கிட்ட சில விஷயத்தை பேச விரும்புறாங்க. குணாலும் அவங்க அம்மாவும் அனிதாவோட வீட்டுக்கு வராங்க. அங்க அனிதா எல்லார் முன்னாடியும் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க. என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன். ஆனா இப்போ நிர்மலாவை என்னோட மகளா கருதி அவள நான் குணாலுக்கு திருமணம் செஞ்சு வைக்க விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க. மேலும் என்னோட பெயர்ல இருக்கக்கூடிய வீடு மத்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் உங்க 2 பேரோட பேருக்கும் மாத்திருவேன். இதை கேட்டதுமே குணாலுக்கும் குணாலோட அம்மாவுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகுது. அப்போ குணாலோட அம்மா நிர்மலா கிட்ட, நிர்மலா, நீ என்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியான்னு கேட்கறாங்க. இதுக்கு நிர்மலா வெக்கத்தோட சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. அனிதா தன்னோட செலவுல குணாலுக்கும் நிர்மலாவுக்கும் வெகு சிறப்பா கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க. இது கூடவே தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே
அவங்களோட பேருக்கும் மாத்துறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அனிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க இறந்து போறாங்க. அவங்க அடிக்கடி தன்னோட வாழ்க்கையில இனி அதிக நாட்கள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை குணாலை பார்த்து அவங்களுக்கு தன்னோட இளமை காலங்கள் நினைவுக்கு வந்திருக்கலாம். அவங்களோட கணவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனசு தனிமையில் அடைஞ்சு திரிஞ்சிருக்கு. ஒருவேளை அதனாலதான் அவங்க குணால் மேல ஏற்கப்பட்டிருக்கலாம். ஆனாலுமே அவங்க தன்னோட தவறை உணர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்காங்க. அனிதா குணால் நிர்மலாவோட வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறுச்சு. குணால் வேலைக்காரனா இருந்த வீடு இப்போ அவனோட சொந்த வீடா மாறிடுச்சு. இப்போ அனிதா இறந்ததுக்கு அப்புறமா குணாலும் நிர்மலாவும் அவங்க அம்மா அப்பா கூட அந்த வீட்ல ரொம்பவே சந்தோஷமா உண்ணா வாட ஆரம்பிக்கிறாங்க. குணாலுடைய இந்த வாழ்க்கை ஒரு தவறான விஷயத்தில ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்க செஞ்ச தவறை சரியான நேரத்தில உணர்ந்ததுனால அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான முடிவை நோக்கி போயிருக்கு. மனிதர்கள் தவறு செய்வது சகஜம்தான். ஆனா உண்மையான மனம் திருந்துதல் அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையை வாழ்க்கையையும் அழகாக்கும் அப்படிங்கிறது இது மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.